அம்மா, செல்வனை பணம் வாங்கிட்டு போச்சா? ஆமா, அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி வாங்கிட்டு போனா. அதுக்கு என்னடி இப்போ? சரியான ஏமாளி ஆயிட்டமா நீ. செல்வன்னா உன்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கிட்டு போயிருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, அது யாருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா நீ கொதிச்சு போயிடுவ. அந்த போஸுக்கு. போஸுக்கா? அவன் எங்கடி இங்க வந்தா? வந்தாரே, நம்ம வீட்டு வாசல்ல வந்துட்டு செல்வண்ண கிட்ட பணம் வாங்கிட்டு போனத என் கண்ணால பார்த்தேன். அந்த ஆளு பொண்டாட்டி தனத்தோட ஆஸ்பத்திரி செலவுக்கு வந்து பணம் கேட்டிருக்கு. செல்வண்ண உன்கிட்டே நாடகமாடி ஏமாத்தி உன்கிட்டே பணம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கு. அட பாவி, எப்படி இவன் ஏன் வயித்துல வந்து பிறந்தா? எனக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் அவன் தவறாம பண்றான்டி. என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்கிட்டயே போய் சொல்லி காசை வாங்கி அந்த தடியங்கிட்ட கொடுத்துருப்பான். உன் தலையில எல்லாருமா சேர்ந்து நல்லா மிளகா அரைக்கிறாங்கம்மா. ஆமாண்டி, அதுவும் இந்த செல்வம் இருக்கானே, இப்படி அஞ்சாம்படையா வந்து வாச்சிருக்காண்டி. அவனை பெத்து வளர்த்து புள்ள பூச்சிய மடியில கட்டின மாதிரி பெரிய இம்சையா இருக்காண்டி. எப்படி நடிக்கிறான் தெரியுமா என்கிட்டயே? சரி, இவன் தான் கிடக்குறான். அந்த போசு பையன் கொஞ்சமாவது ரோஷமான இருந்து உப்பு போட்டு சோறு திங்கிறவனா இருந்தா இங்க வந்து நிப்பானாடி. எந்த மூஞ்சியோட பணம் கேட்டு இங்க வந்தானோ, வந்து திருட்டுத்தனமா வாசலே நின்னுகிட்டு ஏதோ களவாணி பையன் மாதிரி என் வீட்டு காசையே வாங்கிட்டு போயிருக்கிறானே ஈன பையன். அந்த எடுவட்ட பயலுக்கு இந்த வீட்டு பைத்தியக்கார பையன் செல்வமும் உடந்த. அம்மா, ஏமா இப்படி வெட்டியா புலம்புற? புலம்பாம என்னடி பண்றது? பெத்த புள்ளைய ஏமாத்துனா வேற யாரடி நம்புறது? அம்மா, செல்வண்ண ஏதாவது முட்டாள்தனமா பண்ணும். அதுக்கு எப்பவுமே நம்மள குறை சொல்றதானே வழக்கமா போச்சு. இப்ப என்னடி பண்றது? உடனே இத மாணிக்கான கிட்ட சொல்லி ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். கரெக்டடி, கிளம்புடி. நாம அவனை கடையில போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். அவன் பொண்டாட்டி தாண்டி இதுக்கெல்லாம் காரணமே. மாணிக்கத்திட்ட சொல்லி அவ குடும்பத்து ஆளுங்களை எல்லாம் ஒரு தட்டி தட்டி வைக்க சொல்லணும். அண்ணன் கிட்ட சொல்லணுமா? ஆனா கடையில வேணாம், வேலை டென்ஷன்ல இருக்கும். நம்ம பேசுறது சரியா காதுல வாங்கிக்காம ஏதாவது சொல்லி நம்மள சமாதானம் படுத்தினாலும் படுத்திடும். பேசாம வீட்டுல வச்சே பாத்துடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். அண்ணன் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி ரெண்டுல ஒண்ணு பண்ணிடலாம். சரி, நீ கிளம்பு. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி, கிளம்பு. வா மீனா. அக்கா, நீங்க நல்ல கலரா அழகா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பவுடர் எல்லாம் போடுறீங்க? ஏன் நீ பவுடர் எல்லாம் போடுறது இல்லையா? பவுடர் போட்டா மட்டும் பெருசா கலர் ஆயிருவேனாக்கும். அக்கா, இந்த கிரீம்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் போட்டா கலர் வந்துருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா. ஆனா உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீதான் லட்சணமா அழகா இருக்கியே. அதெல்லாம் போட்டாவது இந்த கருப்பு தோல் போய் கலர் ஆயிருமான்னு தான். நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி என் மெஸ்ஸுக்கு சாப்பிட வரவங்க கூட என் கையால சாப்பிடறக்கு அருவருப்பு பண்றாங்க. இந்த பக்கத்து வீட்டு கிளவி இல்ல, அது என்ன அண்டா காக்கான்னு தான் கூப்பிடும். அதை விடுங்க, என் கூட பிறந்தவங்களே நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி என்ன மதிக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் என் முகத்தை கண்ணாடியில பாக்கும்போது ஏன்டா பிறந்தன்னு சொல்லி எனக்கே வெறுப்பா இருக்கு. ஐயோ மீனா, கலர்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கருப்பா இருக்கிறதும் ஒரு விதமான அழகுதான். சிகப்பா இருந்தாதான் அழகுன்னு யார் சொன்னாங்க? அது தப்பான கருத்து. நீங்க என்ன சமாதானப்படுத்துற கண்டிதானே சொல்றீங்க? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உண்மையா தான் சொல்றேன். நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்க. இப்போ இந்த வயசுல உனக்கு முடி கருப்பா இல்லாம வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயே, இப்படிதான் எல்லாத்துலயும் ஒவ்வொரு அழகு இருக்கும். அண்ணே, என்ன செல்வம்? அக்கா அப்ப நான் வரேன்க்கா. என்ன செல்வம் இவ்ளோ டயர்டா வந்திருக்கீங்க? இருங்க ஏதாவது கொண்டு வேணா நீ வெயில் தான். போஸ் அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. போஸ் மாமாவா? தானோ நீ செக்கப்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாரு. வந்த இடத்துல டாக்டர் ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னாரா? ஐயோ, தனத்துக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, பணம் தான் பிரச்சனை. போஸ் அண்ணன் கொண்டு வந்த பணம் பத்தலையா? உங்க வீட்டு அட்ரஸ் அவருக்கு தெரியாது. சுந்தர சாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிருக்காரு, அவரும் இல்ல போல இருக்கு. வேற வழி இல்லாம அம்மாக்கு தெரியாம என்ன வந்து பார்த்தாரு. நான் எங்க நீ போவேன் பணத்துக்கு? அதான் அம்மா கிட்ட ஃப்ரெண்டுக்குன்னு போய் சொல்லி பணம் வாங்கி கொடுத்துட்டேன். ஐயோ, உங்களை கூட்டு போலான்னு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. தனத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? அன்னைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க ரெடி ஆயிட்டு வீட்டை போட்டுட்டு வாசல்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். சரி, ஓகே? இதை பாருங்கம்மா, இது வரைக்கும் ஏதோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க, விட்டு தள்ளுங்க. இனிமே நான் தர மருந்து மாத்திரை டானிக் எல்லாத்தையும் ஒரு வேளை கூட தவறாம சாப்பிடணும். லோக்கல் டாக்டர் கிளினிக் பக்கத்துல இருக்காங்கல்ல? இருக்காங்க டாக்டர்.
வாரம் அவர்கிட்ட போய் செக்கப் எடுங்க. அப்பப்ப பாடி வெயிட் பார்த்து குறிச்சு வச்சுக்கணும். சரி. டாக்டர் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? பயப்படணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப முன்னேறி இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தலைப்பிரசவம் இல்லையா? உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, கிராமத்துல இருக்கீங்களேங்கிறதுக்காக சொல்றேன். ஆமா, வீட்ல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? அப்பா இருக்காரு டாக்டர். டாக்டர் என்ன ப்ராப்ளம் சொல்லவே இல்லையே? கொஞ்சம் சீரியஸ் தான். பிளசண்டா ப்ரீவியான்னு ஒரு ப்ராப்ளம். நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்கு. கனமான பொருள் தூக்குறதோ கஷ்டமான வேலை செய்யறதோ கூடாது. டாக்டர் வேலையில நானே செஞ்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அப்போ சரி டாக்டர், நாங்கள் கிளம்புறோம். வரும் டாக்டர். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மாமா, சரோ மாமா. இங்க தனோங்கிறவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? தனோ, சரோ. என்ன தனோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மாமா, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் மூஞ்சியில முழிக்க முடியாத அளவுக்கு திட்டிட்டு வந்துட்டியே. மாமா, அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அதனால அப்படி பேசினேன். அதுக்காக இப்ப கூட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கணுமா? அதை விடு, உங்க அக்காவை பார்க்க வந்துட்டு ஏன்ட்ட ஏன் பேசிட்டு இருக்க? தனோ, செல்வம் சொன்ன உடனே நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நல்லா திட்டினாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காமா, நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்க வேணாமா, நேரத்துக்கு வந்து டெஸ்ட்லாம் எடுக்க வேணாமான்னு திட்டினாங்க. நம்ம இல்லாம அவங்களுக்கு எங்க புரியுது? ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க சரோ. நஞ்சு குடி கீழே இறங்கியிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. கஷ்டமான வேலையெல்லாம் இப்ப செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. தனு, டாக்டர் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. நீ எப்பவுமே கொஞ்சம் அஜாக்கிரதையாவே இருப்ப. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. என்ன சரோ நீ இப்படி பேசுற? பஞ்சம் இல்லாம பிரச்சனைகள் வேற வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மத்தியில கண்ணுல எண்ணெயை விட்டுக்கிட்டு என் உடம்ப கவனிக்கிற மாதிரியா இருக்கு என் பொழப்பு. தனு, பிரச்சனை யாருக்கு தான் இல்ல? நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்றது நம்ம வீட்டு குழந்தை. அது நல்லபடியா பிறந்து அப்பா அதை தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டாமா? சரி சரோ, இனிமே நான் உடம்பு நல்லா பாத்துக்கிறேன். பாரு, மருந்தெல்லாம் கூட வாங்கியாச்சு. தனோ, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? என்னது, நேரம் ஆயிடுச்சா? விளையாடுறீங்களா? என்ன தனோ, அந்த வீட்ல தான் அத்தை இருக்காங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் வரதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. இந்த வீட்டுக்கு வரலாம்ல? நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் புது வீட்டுக்கு வந்ததே இல்ல. அதுக்குன்னு தனியா வரலனாலும் பரவாயில்ல, இப்ப வரீங்க. என்ன சரோ, உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்டா நாங்க அங்க வரணும், நாங்களால உன்னை தேடி வரணும். ஆனா நம்ம நிலைமைய பாத்தியா சரோ? யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி இப்படி ஹாஸ்பிடல்ல சந்திச்சு பேச வேண்டியதா போச்சு. சரி, அதை விடு. இப்போ வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? வேணாம் சார், இப்போ சூழ்நிலை சரியில்லை. நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனதாவே இருக்கட்டும். ஏன் மாமா, என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போலியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இப்போ மனசு சரியில்லை, இதோட வரதோட இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சிங்க நினைச்ச நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாம விதி நம்மளை எப்படி போட்டு படுத்துது பாத்தியா சரோ? ஹலோ, எல்லா பிரச்சனைக்கும் விதியை இழுக்காதீங்க. அலட்சியமா இருந்து உடம்பு கெடுத்துக்க வேண்டியது. வீட்டுக்கு வாங்கினா வரதில்ல, அப்புறம் ஆனாவுனா விதி மேல பழிய போட வேண்டியது. பாவங்க அந்த விதி. எங்க அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் கிண்டலா இருக்காக்கும்? ஐயோ, இல்லவே இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் உருகி ஆறா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. எப்ப பார்த்தாலும் வாட்டர் டேங்க் தலைமையில வச்சிருக்கிற மாதிரி முணுக்கு அழுதுகிட்டே இருக்காதீங்க. ஜாலியா சிரிச்சு பேசுங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வர வேண்டியிருக்க போகுது? தனோ, அப்புறம் நம்ம கிளம்பலாமா? சரோ, நாங்க சீக்கிரமா கிளம்பினாதான் பொழுதோட வீட்டுக்கு போய் சேர முடியும். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரோம். கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வருவோம். சரி வா. சரி வாங்க, பேசிட்டே போவோம். உங்களை வீட்டுல விட்டுறேன். சரி வாங்க. அம்மா, உனக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா? கொஞ்சம் தெம்பா இருக்கும். எதுக்கடி தெம்பா? இல்ல, தெம்பா நடந்து போயிட்டு வரலான்னு. ஏண்டி இப்படி மென்னு முழுங்குற? தெம்பா சண்டை போட்டு வரலான்னு தானே சொல்ல வர? ஆமா. எனக்கு தெம்பெல்லாம் தேவையில்லை. எனக்கு அந்த சரோஜாவை நினைச்சாலே ஆத்திரமா வருதுடி. வா கூட்டு. ஆத்தாடி, ஆத்தாளுக்கு மகளை எங்கடியம்மா கிளம்பிட்டீங்க? ஏன் கிளவி, இத்தனை வயசாகுதே,
வாயி கிழக்கையும் மேற்கையும் கிழியிற மாதிரி பேசுறியே, ஒருத்தர் வெளியில போகும்போதா எங்க போறேன்னு கேப்ப? வயசு ஆக ஆக உனக்கு மூளை தான் தேஞ்சுக்கிட்டே வருது. அம்மா நாக்கு தெரிச்ச மகராசி, என்னமோ வாய் தவறி கேட்டுவிட்டேன், அதுக்கு இம்புட்டு பேச்சு பேசுறிய. உன் பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன மாப்பிளைய பார்க்க போறேன். இப்ப நான் கேட்டதுக்கு கோவிச்சுக்கிறேன். நீ வினையில வந்து சொனையில இறங்குறவளாச்சே. மாப்பிள்ளை பாக்குறப்போ உன் மூஞ்சில முழிச்சிட்டு போனா உருப்பட்ட மாதிரி தான். அப்புறம் எனக்கு எவனாவது கிழட்டு கருவானதான் மாப்பிள்ளையே வந்து அமைவான். எம்மா ரம்பா, உனக்கு தேவேந்திர மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கட்டும். நீ சந்தோஷமா வாழு, என் தலைய போட்டு உருட்டாதடி கண்ணு. நிர்மலா நீ வா, நம்ம கிளம்பி. என்ன கடி எங்க போறீங்கன்னு கேட்டா கூட கோவிச்சுக்கிறீங்க. எங்கன்னா சினிமா, டிராமா, கோயில், பீச் அப்படி போவீங்களாக்கும். நாமளும் ஒட்டிக்கலான்னு பார்த்தா அதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாணிக்கண்ண வீட்டுக்கு தான் போறோம். பிள்ளைய பாக்கலான்னு கிளம்புனா அபசவனம் பிடிச்ச மாதிரி எங்க போறேன்னு கேக்குற. என்னடி என்ன போய் அபசகனுங்கிற? நீயும் உன் மகனும் சரவை போய் பார்க்க போறீங்களே, அதுதான் சரவுக்கு அபசகனம். ச்சே, போஸ் அண்ணனும் தானே நீங்க வந்துட்டே போயிருக்கலாம்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்வளவு நல்ல டீயை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொன்னேன். தனத்துக்கு இங்க வரணும்னு ஆசைதான். ஆனா போஸ் மாமாக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இருக்காதா பின்ன? 1000 சொன்னாலும் இது அண்ணன் வீடு. அண்ணன் போஸ் கிட்ட நல்லபடி நடந்துக்கல, அந்த சங்கடம் அவர் மனசுல இருக்குதானே செய்யும். காரணம் என்னதான் இருந்தாலும் எனக்கு தான் குடுப்பனை இல்ல. பாவம், ஊர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன். எனக்கு நீங்க வீடு வாசல் இருந்து என்ன பிரயோஜனம்? வயித்து புள்ளக்காரி வந்து ஒரு நாள் கூட தூங்கி எழுந்திருச்சு போக முடியாம. சரி விடுங்க, நீ காலம் இப்படியே போகுது. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் தனா அண்ணி அவங்க குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மனசு போல சந்தோஷமா எல்லாம் செஞ்சு அனுப்புங்க. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். பாவம் தானோ வருத்தத்தோட போவால்ல. நீங்க வேற, போஸ் அண்ணன் எவ்வளவு பெரியமா பாத்துக்கிறாரு அண்ணிய, கங்காரு குட்டிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு அண்ணி. உண்மைதான். நானும் கவனிச்சேன் அண்ணி, எவ்வளவு அக்கறாங்கிறீங்க மனுஷனுக்கு பொண்டாட்டி மேல. கையில காசு இல்லைன்னா கூட யாருக்கிட்டையாவது கடனோட வாங்கியாவது பொண்டாட்டிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் நான் வயசுல சின்னவன் தானே, எங்கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு வெக்கத்தை விட்டு. ஏன் பொண்டாட்டிக்கு செய்யணுங்கிறதுக்காக அவ்வளவு ஒரு பாசம், கோவம், ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு நீ தானே உன்னிக்காக. தங்கமான மனுஷன். செல்வம், உங்க வாயால ஒருத்தர் பாராட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நிஜமாவே போஸ் மாமா ஒரு சாதனையாளர் தான். அது சரி, நீங்களும் தானே மாசமா இருக்கீங்க. இந்த செக்கப் பிக்கப் போறது கிடையாதா? அண்ணா ஆஸ்பத்திரி கூட்டு போறாரா இல்லையா? அதுக்கு அவசியமே இல்ல செல்வம். டாக்டர் கிட்ட எதுக்கு போறாங்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே. நான் தான் நல்லா இருக்கேனே, அதான் உங்க அண்ணன் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதே இல்ல. அது சரி, நாம இன்னைக்கு புருஷனை விட்டு கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, நீ அண்ணன் சரியான பிசினஸ் பைத்தியம். பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், செக்அப் பண்ணோம், இந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. அது அவரை சொல்லி குத்தம் இல்ல. சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லியே எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இது சுயமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயம். எங்க அத்தை வாங்க, வா நிர்மலா உட்காருங்க. ஏண்டா ஏதோ கப்பலே கவுந்து போன மாதிரி யாருக்கோ என்னவோ அவசரம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போன, இங்க வந்து இவ்வளோட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்டு கிட்ட பணத்தை கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா, மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு போற வழியில இங்க வந்த. நீ எங்க இங்க? ஏன் நீ மட்டும்தான் வரலாமா? நான் இவ்வளவு வரக்கூடாதா? அம்மா தாயே, உனக்கு இல்லாத உரிமையா? இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லி கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடய நான் கிளம்புறேன். வரேன். நீ ஆமா, மாணிக்கம் எங்க? எப்போ வருவான்? அவரு இவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டாரு, லேட்டா தான் வருவாரு. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஏதாவது வித்தியாசமா தெரியுதா, இல்ல வழக்கம் போல தானே? இல்ல, எப்பவும் போல நல்லாதான் இருக்கேன். ஆஹா, ஆமா, உங்க அக்கா தானோ உனக்கு முன்னாடி உண்டானவ தானே? என்ன ஒரு 2 மாசம் இருக்குமா? இருக்கும் அத்தை, எனக்கு சரியா கணக்கு தெரியல. அவ உடம்பு எப்படி இருக்குதா? ஏதாவது செய்தி தெரியுமா? இல்ல, ஒரு இதுக்காக தான் கேக்குறேன். புள்ள உண்டாயிருக்கும் போது ஒவ்வொரு மாசமும் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும், அதுக்காக தான் கேட்டேன். எனக்கு அத பத்தி எல்லாம் விவரம் தெரியல. ஏன் லெட்டர் கிட்டர் போடுற பழக்கம் கிடையாதோ? நேர்ல தான் பாத்துக்க முடியாட்டாலும் அவளாவது உனக்கு லெட்டர் போடலாம், இல்ல நீயாவது அவளுக்கு லெட்டர் போடலாமே. அண்ணி, 1 ஹவருக்கு முன்னாடி மார்க்கெட் பக்கம் வந்திருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, இதே மாதிரி ஒரு சாரிய மார்க்கெட் ஏரியாவுல பார்த்தேன், அதான் கேட்டேன். இல்லையே நிர்மலா, நம்ம வீட்டுக்கு தான் அவரே காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாரே, நான் எதுக்கு மார்க்கெட்லாம் போகணும்? ஆஹா,
காலையில இருந்து வீட்லயே அடைஞ்சு கிடக்குற, எங்கேயும் போகாம? ஆமா அத்தை, நான் வீட்லயே தான் இருக்கேன், எங்கேயும் போல. கிராமத்துல இருந்த பொண்ணு எங்கேயும் போகாம ஒரே வீட்லயே அடைஞ்சு கிடக்குற? ஏமா, எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல இருந்து ரீடிங் எடுக்க வந்திருந்தாங்க இன்னைக்கு. எங்க போய் தொலைஞ்ச? என்கிட்ட வந்து கேட்டாங்க, மீட்டர் சனியா உன் வீட்ல எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. எல்லார் வீட்லயும் ரீடிங் எடுத்தாச்சு, உன் வீடு மட்டும்தான் பாக்கி. நாளைக்கு மறுபடியும் வருவாங்களா? எங்கேயும் போகாம வீட்லயே இரு, நான் வரேன். ஏங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏமா, இன்னைக்கு வெளியே போற விவரத்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு மீட்டர் ரீடிங் எடுக்க வர்றதை நான் சொல்லியிருப்பேன்ல. புதுசா குடி வந்திருக்க, இதெல்லாம் விசாரிச்சுக்க வேண்டாம்? அம்மா, நான் அவளோட மாமியாரு, அவ புருஷனை பெத்தவ. என்கிட்டயே வெளியில போன விஷயத்த மறைக்கிறாளே. நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நீங்க இப்போ வெளியில போயிட்டு வந்தான்னு சொல்றீங்க, நாங்க இப்போ யதார்த்தமா கேட்டதுக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில போகலன்னு காது குத்துறா. இவள நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க? இவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அத்தை, ஏன் இத பத்திலாம் அவங்க கிட்ட போய் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். இது நம்ம குடும்ப விஷயம் அத்தை. என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் மூணாவது மனுஷி, என்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்லி காமிக்கிறியா? எனக்கு என்ன வந்தது, நான் போறேன். உங்க புராணத்தை கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து, நான் வரேன். அம்மா நீங்க இருங்கம்மா, வயசுல பெரியவங்க நீங்க, எனக்கு தெரியாதா யாரார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு? நான் சொல்றேன், நீங்க இருங்க. ஏன் மனசுல இருக்கிறத உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட தான் சொல்லணும். உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இவ புருஷனை மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு இவ வெளியில போயிட்டு வர்றதும் அந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதும் நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க என்ன சொல்வாங்க? என் குடும்பத்தோட மரியாதை தான் என்ன ஆகுறது? நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தானே நாங்க அங்க இருக்கோம். நீங்க பெரியவங்க தானே, நீங்க இவளுக்கு புத்தி சொல்லக்கூடாது? என்னது, நான் புத்தி சொல்றதா? இந்த காலத்து பொண்ணுகளுக்கு வாய் நீளம். இதோ உங்களை வச்சுக்கிட்டே இந்த பொண்ணு நான் மூணாவது மனுஷி வேத்தாளுன்னு சொல்லிட்டா. நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல என்ன சுருக்குன்னு ஏதாவது சொல்லி வைக்கவா? எதுக்குமா இதெல்லாம்? ஏதோ ஒழுங்கா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில தானே தனி கொடுத்தன வச்சோம். அவங்கவுங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும். நாம என்ன ஆள் போட்டா காவல் காக்க முடியும்? ஆள் போட்டாலும் அந்த ஆளையே கையாளாக்கி போடுது இந்த காலத்து பொண்ணுங்க. எனக்கு எதுக்குமா காலம் போன காலத்துல பொல்லாப்பு அடுத்த வீட்டு போறணியும்? பெரியவங்களை மதிக்கிறதெல்லாம் நம்ம காலத்தோட போச்சு. ஆமா ஆமாமா, இந்த காலத்துல இவங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப சூழ்ச்சியானவங்க. இவ பண்ண காரியம் தெரியுமா? அத்தை, என்னது? வாய முடி. ஏண்டி, உங்க அக்காளுக்கு வைத்தியம் பார்க்க நான் எதுக்கடி காசு அளக்கணும்? அந்த முட்டா பையன் செல்வம் என்கிட்டயே போய் சொல்லி என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அந்த பொறம்போக்கு போஸ் கிட்ட கொடுத்துருக்கான். எல்லாருமா ஆஸ்பத்திரியில கூடி கொலாவி இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஜாடமாடியா கேட்டா நீ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி எங்கேயுமே வெளியில போகலன்னு கூசாம போய் சொல்ற. இன்னைக்கு என் புள்ள வரட்டுண்டி, ரெண்டுல ஒண்ணு பார்க்க தானே போறேன். அட, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற பொண்ணா பார்த்தா ஊமக்கோட்டா நாட்டம் இருக்கு. பாருங்கம்மா, நானும் என் மகளை வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருவா காப்பி தண்ணி குடுக்கணும்னு தோணுச்சா அவளுக்கு? இதே அவ வீட்டு ஆளுங்களா இருந்தா என்னமா கவனிச்சிருப்பா. ஏண்டிமா, அது என்னடி, நானும் என் பொண்ணு நான் மட்டும் வேப்பங்காயா இருக்கா? என்ன அத்தை இது? இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? வந்ததும் வராததுமா கைதி மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப போய் நான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னா எப்படி அத்தை? குறைதான் சொல்லணும், சண்டைதான் போடணும்னு வந்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீ பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சரிக்கு சரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. நீங்க என்ன நடுவுல தூண்டி விட்டுக்கிட்டு முதல்ல வெளியே போங்க. இல்லங்கம்மா, இவ வெளியில போங்கன்னு சொல்றது உங்களே இல்ல, ஜாடமாடைய எங்களை தான் சொல்றா. ஐயோ அத்தை, இல்ல. ஏண்டி, நீ யாரடி என்னை என் மகளை வெளியே போன்னு சொல்றதுக்கு? அத்தை, நான் உங்களை சொல்லல. நீங்க எங்களை தான் ஜாடம் பேசுனீங்க. நிர்மலா, நீ என்ன பார்த்துட்டு தானே இருந்த, நான் உங்களை சொல்லல அத்தை. ஏய், நீ யாரடி வெளியில போன்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், இது ஏன் மக வீடு. முதல்ல நீ வெளியில போடி. ஏய், வெளியில போடி. போடி. பேசுறேன், நான் சொல்றது கேளு. போடி.